வணக்கம் நண்பர்களே. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பில் இயல் 6ல் இருக்கக்கூடிய நாச்சியார் திருமொழி அந்த பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். நாச்சியார் திருமொழி இதனுடைய ஆசிரியர் ஆண்டாள். இதை எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், குயிக்காக முடிச்சிடலாம் இந்த பாடம். சரியா? அட் த சேம் டைம் இது நமக்கு சிலபஸ்லேயே கவர் ஆகுது. எங்கே அப்படின்னா பகுதி ஆ இலக்கியமில் 10th பார்ட்டில் சமய முன்னோடிகள் அந்த டாபிக் கீழே ஆண்டாள் நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டும் பாடம். சரிங்களா? ஓகே. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் இது பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஹீரோயினுங்க இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அன்பை பகிர்ந்துருக்கிறாங்க. அதுதான் இதில் ஹீரோ யார் அப்படின்னா கண்ணன், கிருஷ்ணன். அது நமக்கு தெரியும். அவர் சுற்றி எப்பவுமே பெண்கள் கோட்டை இருந்துகிட்டே இருக்கும். ஹீரோயின் யார் இங்கே அப்படின்னா ஆண்டாள். இந்த ஆண்டாள் அவர்கள் கண்ணன் மேலே காதல் கொண்டு பாடிய பாடல்கள் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதை பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நூல் குறிப்பு அடுத்து நம்ம பார்க்கலாம். இவ்வளோ தான் நுழைமுன்னில் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் நம்ம கொஷின்ஸ் கிடையாது. ஸோ பாடல்கள் பார்க்கலாம். பாடல்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஓகே. பாடல் ரொம்ப எளிமையாக தான், ஈஸியாக பார்த்துடலாம். பாருங்கள். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான். பாருங்கள், கனா கண்டேன் தோழினான், கனா கண்டேன் தோழினான். அதை இவங்க கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்றாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது இங்கேருந்து பார்க்கணும். 3வது வரியில் இந்த மதுரையார் மன்னன் அப்படின்னா வடமதுரை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் யார்? கிருஷ்ணன். அடிநிலை அப்படின்னா அடிநிலை தொட்டு அப்படின்னா அடிநிலைன்னா அவங்க பாதுகை, அந்த காலில் அணிவாங்க இல்லையா, அந்த அணிகலன்னு. அது இறைவன் அணிக்கூடிய அணிகலன் நம்ம பாதுகைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாதுகைகள் அணிந்து கொண்டு வடமதுரையை ஆட்சி செய்யக்கூடிய கண்ணன் அவர்கள் வராங்களாம். எப்படி வராங்களாம்? அதிர புகுத அப்படின்னா அந்த புவி அதிர நடந்து வராங்களாம். அவங்க இப்போ நடந்து வர்றாரு, ஹீரோ வர்றாரு, உள்ளே என்ட்ராகிறாரு. சரிங்களா? புவி அதிர அந்த காலில் சலங்கை அணிஞ்சிட்டு நடந்து வர்றாரு. அவர் வர எதிர்கொள்ளணும், வரவங்களை வரவேற்கணும் இல்லையா? யார் வரவேற்கிறாங்க? கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர். சதிரில அப்படின்னா நடனம். அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த மங்கையர், அந்த பெண்கள் அந்த தீபம், அந்த விளக்கை ஏந்தியும் கலசம்னா அந்த சொம்பில் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த கலசத்தை ஒருத்தரும் அந்த விளக்கை ஒருத்தரை ஏந்தி நடனம் ஆடிட்டே அவரை வரவேற்கிறாங்களாம். அதுதான் இந்த முதல் பாடலில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி வரவேற்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு அவங்க தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுதான். அப்போ எங்கன்னா கதிரொளி தீபம். அந்த கதிரொலின்னா என்ன? அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த விளக்கை ஏந்தி வராங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தீபம், கலசம், சதிரிலாம் பார்த்தீங்கன்னா நடனம், மங்கையர், மதுரையார், இந்த வார்த்தைகளை வச்சு கனா கண்டேன் தோழி. அதை பார்த்தாவே நம்ம ஆன்சர் அட்டன் பண்ணலாம். ஆண்டாள் தான் கனவு கண்டுது. அடுத்த வரியிலையும் கனா கண்டேன், அடுத்த பாடலே கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ அதை நம்ம ஆண்டாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த பாடல் பாருங்கள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான். அதான் சொல்கிறாங்க. மத்தளம் கொட்டை. இப்போ இங்கே மேரேஜ் நடக்குது. சரிங்களா? அவங்கள வராங்கள வர எடுத்துட்டாங்க. இப்போ மேரேஜ் நடக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பாங்க. அதான் மத்தளம் கொட்டை. மத்தளம் மத்து குட்டல் தளம் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க இல்லையா? மத்தளம்னா அந்த மிருதங்கம் மாறி இருக்கும். அப்போ அந்த மத்தளம் உள்ளிட்ட இசைக்கருவிகளாக வாசிட்டு இருக்காங்க. கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்க? அது இசைக்கருவி வாசிக்கிறாங்க. அப்போ மத்தளம் அப்படின்ற கருவி வாசிக்கிறாங்க. வரிகளை உடைய சங்கை ஊதிட்டு இருக்காங்க. சங்கு ஊதுறாங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த இசைக்கருவிகளை வாசிச்சுட்டு சங்கு ஊதிட்டு இருக்காங்க. முத்துடை தாமம், முத்துக்களை உடைய அந்த மாலைகள் அதாவது பந்தல் போட்டிருக்காங்கப்பா. முதல்ல அந்த பந்தல் கீழ் பந்தல் போட்டிருக்காங்க. அந்த பந்தலில் உட்காந்து மத்தளம் அந்த இசைக்கருவி வாசிக்கிறாங்க. வரிகளை உடைய அந்த சங்கு ஊதுறாங்க. அந்த முத்துக்களை உடைய தாமம்னா மாலை, முத்துக்களை உடைய அந்த மாலையை அந்த பந்தல் கீழே அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதுதான் இப்போது தொங்க விட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது பாருங்கள். மைத்துனன் நம்பி, மைத்துனன் அப்படின்னா என்னுடைய அத்தை மகன் அர்த்தம். சரிங்களா? அந்த பாடல் கூட வரும் பாருங்க. அத்தை மக உன்னை நினச்சி அழகு கவிதை ஒன்று வடித்தேன். ஏன் பாடினேன்னா ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக பாடினேன். மைத்துனன் நம்பி என்னுடைய அத்தை மகனும் மதுசூதன்னா மது அப்படின்ற அரக்கனை அழிச்சவனும் ஆகிய அந்த கண்ணன் கைத்தளம் என்னுடைய கையை பற்றி கொண்டு நான்
திருமணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு ஆண்டாள் அவர்கள் அவங்களுடைய தோழிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து பாடல். சொல்லும் பொருளும் பார்த்துங்க. தீபம் அப்படின்னா விளக்குன்னு அர்த்தம். சதிர் அப்படின்னா சொல்லிட்டேன். சதிர் அப்படின்னா நடனம். ஓகேவா. தாமம் அப்படின்னா மாலை. ஓகே, கனவு கண்டேன் தோழி நான் அப்படின்றத வச்சு நம்ம அட்டன் பண்ணிடலாம். இது வந்து ஆண்டாள் தான் கனவு கண்டது அப்படின்னு அட்டன் பண்ணிடலாம். கான்செப்டும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இப்போ நூலினுடைய குறிப்புகள் வந்து பார்க்கலாம். பெண்ணினுடைய திருமண வயது 18 கொடுத்துருக்காங்க. ஆணுடைய திருமண வயது 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் செப்பரேட்டாக கொடுக்குறேன். இப்போ நூலினுடைய குறிப்புகள் பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் அதை தெரிஞ்சுங்க. அதாவது பெருமாளை திருமாலை வழிபடுறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம். யாரை? திருமாலை வணங்குறவங்க ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் வந்து 12 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 12 பெயர்கள் வந்து இருப்பாங்க. அதில் ஒருத்தர் ஒரே ஒரு பெண் ஆழ்வார். யார் அப்படின்னா ஆண்டாள். இவங்க ஆண்டாள் என்றவங்க யார் அப்படின்னா பெரிய ஆழ்வாரினுடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். இவங்க எந்த சொல்கிறாங்க பாருங்கள். இறைவனுக்கு பாமாலை சூட்டியது. அதாவது இறைவனை நினச்சி பாடல்கள் பாடியிருக்காங்க. ஒன்று தான் அணிந்து மகிழ்ந்த அவங்க அணிந்து மகிழ்ந்த பூ மாலையை, அந்த மாலையை வந்து இறைவனுக்கு சூட்டதுனால இவங்களை நம்ம சூடி கொடுத்த சுடற்கொடி, இந்த வரியும் வந்து சங்கமம் அப்படின்ற பாடலில் வரும். சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு வரும். சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்ட்டு நம்மளை யாரை அழைக்கிறோம்? இதெல்லாம் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்லாம். சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு யாரை அழைக்கிறோம் அப்படின்னா ஆண்டாள். ஏன்னா அவங்க இறைவனை நினச்சி பாடல்களும் பாடியிருக்காங்க. அவங்க அணிந்திருந்த அந்த மாலையும் வந்து இறைவனுக்கு அணிவிச்சாங்க. அதனால் அவங்கள நம்ம சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்கிறோம். அப்போ இவங்க யாரை நினச்ச பாடல்கள்? திருமாலை நினச்ச பாடல்களை பாடினாங்க. அப்போ திருமாலை நினச்சி பாடல்களை பாடினா திருமாலை வழிபட்டவங்கள தான் நம்ம ஆழ்வார்கள் சொல்கிறோம். அப்போ அந்த ஆழ்வார்கள் வந்து 12 அதில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள். இவங்க யார் அப்படின்னா பெரிய ஆழ்வாரினுடைய வளர்ப்பு மகள். சரிங்களா. இந்த ஆழ்வார்கள் பாடிய அந்த பாடல்களை தான் வந்து அப்படியே தொகுத்து நூல்களாக தொகுத்து வச்சுருக்காங்க. அந்த ஆழ்வார் பாடிய பாடல்களினுடைய தொகுப்புக்கு பெயர் தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். அதில் ஆண்டாள் பாடியது 2 தொகுதிகள் இருக்குது. திருப்பாவை ஒன்று, நாச்சியார் திருமொழி ஒன்று. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது நாச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய 2 பாடல்கள் பார்த்தோம். அந்த நாச்சியார் திருமொழியில் டோட்டல் பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 143. அப்போது நாச்சியார் திருமொழி அப்படின்னா அது வந்து காதல் ரிலேட்டடாக வந்தது இல்லையா. அப்போ 143 பாடல்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நம் பாடப்பகுதியின் 2 பாடல்கள் வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த 2 பாடல் வந்து 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள். சரிங்களா. அவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த தகவல் வந்து போதுமானது. சரிங்களா. அப்போ பெருமாளை பாடினவங்க தான் வந்து யார்? ஆழ்வார்கள் 12. அவங்க பாடிய பாடல்கள் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். சரிங்களா. ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள். யார்? பெரிய ஆழ்வாருடைய வளர்ப்பு மகள். சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்கிறோம். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படின்ற 2 தொகுதிகள் பாடியிருக்காங்க. அது 4000 திவ்ய பிரபந்தக்குள்ளே இருக்குது. நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள் கொண்டது. நம்ம பார்த்த 2 பாடல்கள் வந்து 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். சரிங்களா. அவ்வளோதான் எளிமை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜானகிராமனோட குறிப்புகள் இருக்கும். அதை வந்து நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, நன்றி. சரிங்களா. வேறு என்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ரிலேட்டடாக வேறு என்ன தேவை, வேறு எதாவது டவுட் இருக்குது, வேறு எதாவது எனக்கு இந்த டாபிக் வந்து தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த டாபிக் வந்து இல்லை ஷார்ட்ஸ் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஷார்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய டாபிக், இது எனக்கு படித்தா புரியல, இல்லை இதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இல்லை அதுக்கு எதாவது ஷார்ட்கட் தேவை அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட்ஸில் வந்து கொடுக்கலாம். சரிங்களா. ஓகே, நன்றி.